ரொம்பவுமே சுவையான ஒரு அரேபியன் ஸ்வீட் ரெசிபி தான் நாம் பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 2 கப் ஆட்டா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஆட்டா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதிலே 1 டீஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ இது மூணையுமே நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர், மில்க் பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் ஒன்று அடுப்பில் வச்சு நாம் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. 2 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். அதோட 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. மொத்தமாகவே 1/4 கப் எண்ணெய் சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் 1/4 கப் ஆயிலும் சேர்த்திருக்கேன், நம்மளோட குக்கிங் ஆயில். நீங்கள் மொத்தமாகவே பட்டரை மெல்ட் பண்ணி 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்திருக்கேன். அதோட கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு கலருக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே தண்ணியில் சேர்த்தது பிறகு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணது பிறகு இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நாம் எடுத்து வச்ச மாவு மிக்ஸை இதோடு சேர்ந்து கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் சென்ன அளவில் மாவு எடுக்கக்குள்ள இந்த தண்ணி மாவுக்கு சரியாக கணக்கரிக்கும். இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, லேசாக சூடானா போதும். இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அரேபியன் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ஒரு தரம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா ஆறட்டும். இதை மாதிரி நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு கேரமல் ரெடி பண்ணணும். இதை மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1.5 கப் சீனி எடுத்திருக்கேன். நம்ம மாவு அளந்த அதே கப்பால் 1.5 கப் சீனி எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தண்ணி சேர்த்து இதை மாதிரி நல்லா சீனி கரைஞ்சது பிறகு இதை மாதிரி ஒரு பாதி லெமனை இதோடு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சீனியை சேர்த்து கரைவுறதுக்கு முந்தியும் லெமனை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான பதம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால் சீனி நல்லா கரைஞ்சது பிறகு நீங்கள் பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பாகு ரெடி பண்ணுற கேப்பில் இது நல்லா ஆற இருக்கும், கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும். இப்போ இதுக்கு 3 முட்டை சேர்க்கணும். முட்டையை மொத்தமாக சேர்க்காமல் இதை மாதிரி ஒன்றா உடைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் சேர்க்கும்போது முட்டையோடையே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த முட்டையோட வாசம் இல்லாமல் இருக்கும். இதை மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஃபோர்க் வச்சு நல்லா இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம முட்டை சேர்த்து செய்கிறதால பிள்ளைகளுக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் ரொம்பவுமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி நான் மீடியம் சைஸில் இருக்கிற 3 முட்டை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு 3 முட்டை சரியாக கணக்காக இருக்கும். இதே மாதிரி ஒன்றா உடைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இறுக்கமாக இருந்துச்சுன்னா இன்னுமே ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்து இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதை நல்லா பிசைக்கொள்ள இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இந்த மாவு. நம்மளோட மாவு நல்லாவே ரெடி ஆகிட்டு இப்போ நாம் இதை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கேக்குக்கு ஐசிங் போகிற இதை மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கும் நொசல்ஸும் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இதை மாதிரி இல்லாட்டி பிரச்சனை இல்லை, நீங்கள் சும்மாவே ஒரு பொலித்தீன் பேக்கை எடுத்து இதை மாதிரி செய்யலாம். மில்க் வார பேக்குகளுக்கு தனி அதை கூட நீங்கள் இதுக்கு செய்யலாம். ஐசிங் நொசில்ஸ் வச்சு நாம் இதை செய்யக்கூட நம்மளோட அந்த ஸ்வீட் நல்ல ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி பைப்பிங் பேக்கை வச்சு மாவை சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நாம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதை மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும். இதை மாதிரி செய்யக்கூட உங்களுக்கு செய்கிறதுமே ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். டைமும் குறையத்தான் செலவாகும். இதை மாதிரி நல்ல ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கு பிறகு ஸ்பூன் போடாமல் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு இதை மாதிரி ஸ்பூனால் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா வழங்கும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடச்சிருக்கு. நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிட்டு
இதில் நாம் செஞ்சு வச்சு கேரமெலை சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கலக்கக்குள்ளே வழங்கும் இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லி. டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக இது ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.